உலகின் மனச்சாட்சியை இழக்கும் உணர்வு சார்ந்த படுகொலை அடையாளமான செம்மணி மனித புதைகுழியோடு மன்னர் கொக்கு தொடுவாய் திருக்கேதீஸ்வரம் மண்டைதீவு உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பிலும் முறையான நீதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இது தொடர்பில் கொழும்பிலுள்ள ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் கூறுகின்ற போது, செம்மணி, சித்துப்பாத்தி, மயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் நேற்று வரை 52 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அகலப்படும் பகுதிகளிலிருந்து மழைநீரை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட கால்வாய்களில் கூட 3 இடங்களில் எண்பு சிதிலங்கள் தென்பட்டுள்ளன என்றால் இனப்படுகொலைக்கான வலுவான சாட்சியமாக அந்த மனித புதைகுழியை அடையாளப்படுத்த முடியும். ஆனால் 70 ஆண்டு காலமாக தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி விசாரணையை சித்துப்பாத்தி மனித புதைகுழியோடு நிறுத்திக் கொள்ள இந்த அரசாங்கமும் தன்னாலான பிரியத்தனங்களை முன்னெடுக்கக்கூடும் என்ற அடிப்படையில் இன அழிப்புக்கான பொறுப்புக்கூறலும் பரிகார நீதியும் பரந்தப்பட்ட அளவில் அணுகப்பட வேண்டும் என்பதில் நாமும் நீதியை நாடும் எல்லா தரப்புகளும் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வுகளில் மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வரும் நிலையில் ஏபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவினால் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மேலும் எந்த காரணம் கொண்டும் புதைகுழி அகழ்வுகள் நிறுத்த விடாமல் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் எனவும், எரிபொருள் விலை அதிகரிப்பை எதிர்கொள்ளும் வகையில் கடற்றொழிலாளர்களுக்கு விசேட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்காவின் ஆட்சியில் ஏபிடிபி தூய்மையான கட்சி என்பது நிரூபணமாகும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகளில் தொடர்ச்சியாக மனித எச்சங்கள் அகழப்பட்டு வருகிறது. நமது பிரதேசத்தில் யுத்தம் நிலவிய காலத்தில் பல்வேறு மனித புதைகுழிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பல்வேறு தரப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களும் இருக்கிறது. இவை தொடர்பாக கடந்த காலங்களில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் யார் என்பது வெளிக்கொண்டு வரப்படாத நிலையில் செம்மணியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகளும் அங்கு மீட்கப்படுகின்ற மனித எச்சங்களும் புதைகுழி விவகாரத்தினை மீண்டும் பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது. இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் நம்முடைய மக்களிடையே நிலவுகின்ற குழப்ப நிலையை மேலும் தூண்டிவிடுவதாக சில சுயலாப அரசியல் சக்திகளின் கருத்துக்களும் செயற்பாடுகளும் அமைந்துள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பில் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கான நிதி ஒதுக்கீடும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். செம்மணி மாத்திரமல்ல, மன்னார், கொக்கு தொடுவாய், துணுக்காய், மண்டைதீவு என்று எங்கெல்லாம் மனித புதைகுழிகள் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மனித எச்சங்கள் மீட்கப்படுமாயின் அவை எந்த கால பகுதியில் புதைக்கப்பட்டவை என்பதும் கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஸ்ரீதர் தியேட்டரில் கூட மனித புதைகுழிகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் சில செய்திகள் காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு புதைகுழி விவகாரத்துடன் ஏபிடிபி தொடர்படுத்த விரும்புகின்றவர்களுக்கு ஒரு சவால் விடுகின்றோம். அண்மையில் நாடாளுமன்றில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், மண்டைதீவில் புதைகுழிகள் இருப்பதாக, அது தொடர்பாக தம்முடைய செயலாளர் நாயகத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த நீதியமைச்சர் வெறுமனவே செவிவழி செய்திகளை வைத்து கதை சொல்வதை விடுத்து ஆதாரங்கள் இருந்தால் வெளியிடங்கள் விசாரிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே ஸ்ரீதர் தியேட்டரில் புதைகுழி இருக்கிறது, ஏபிடிபி மக்களை கொலை செய்து புதைத்து சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பரப்ப விடுகின்றவர்கள் உரிய முறையிலே முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். அதனை ஏபிடிபி ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மக்கள வாக்கியத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த ஆட்சி காலத்தில் ஏபிடிபி கிளீனான அரசியல் கட்சி என்று வெளிப்படுத்தப்படும். மீது அரசியல் நோக்கங்களுக்காக பூசப்பட்டு வருகின்ற அனைத்து சேர்களும் கழுவப்படும் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவிற்கு எம்முடைய செயலாளர் நாயகத்தினால் 2 கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். வாகனங்கள் இறக்குமதிக்காக ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் நிபந்தனைகளை விதித்தால் உள்ளூர் வாகன சந்தையில் கடுமையான விலை உயர்வு ஏற்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பிரசாத் மானகேத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மத்திய வங்கியின் அண்மைய அறிக்கைகளின்படி நிதி நிறுவனங்கள் ஏற்கனவே வாகன இறக்குமதிகளுக்காக கிட்டத்தட்ட 800 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன் பத்திரங்களை திறந்துள்ளது.
இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதற்கு $1 பில்லியன் ஆரம்ப ஒதுக்கீடாக பெறப்பட்டாலும் மீதமுள்ள நிதியை கையாள்வது இப்போது நிச்சயமற்றதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். திட்டமிடப்பட்ட மீதமுள்ள $200 மில்லியன் இறக்குமதிக்கு கிடைக்குமா, மேலும் $500 மில்லியன் வழங்கப்படுமா அல்லது புதிய நிபந்தனைகள் விதிக்கப்படுமா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக விரைவில் அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த தீர்மானித்துள்ளோம். சுமார் 9,000 வாகனங்கள் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பயணங்களை மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக சுமார் 108 மெய்காப்பாளர்கள் இருந்தனர். எனினும் அனுர அரசாங்கத்தின் கீழ் மெய்காப்பாளர்களினுடைய எண்ணிக்கை 60ஆக குறைக்கப்பட்டது. தற்போது அந்த எண்ணிக்கையில் மேலும் 7 பேர் குறைக்கப்பட்டுள்ளனர். அவருடைய சாரதிகளாக 9 பேர் பணியாற்றிய நிலையில் 7 பேர் குறைக்கப்பட்ட 2 பேர் மட்டுமே பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வரண நிலையில் இனிமேல் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது கடினமாகிவிடும் என ஊழியர்கள் தெரிவித்தனர். 2 பகுதிகளாக பிரித்து வேலை வழங்கினாலும் ஒரு நேரத்தில் ஒரு சாரதியை மட்டுமே பயன்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் தன்னுடைய பயணங்களை மட்டுப்படுத்திய மஹிந்த ராஜபக்ஷ வீட்டில் ஓய்வாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவர் டயரி மற்றும் கடந்த கால அரசியல் வாழ்க்கை செயற்பாடுகளை எழுதி வருகின்றார் என தகவல் வெளியாகியுள்ளது. புலிகளின் தலைவர் இருந்த இடத்தை கண்டுபிடித்து இந்த நாட்டில் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் குற்றவாளி இசார செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து தெரிவிக்கின்ற போது, இப்பொழுது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதையும் கூற முடியாத நிலைமையே உள்ளது. முதலில் மக்களின் பாதுகாப்பு அவசியமானது. அந்த பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது. நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இசார செவ்வந்தி என்ற பெண் இன்னும் நாட்டுக்குள்ளேயே இருப்பதாக அண்மையில் ஊடக நிகழ்ச்சியொன்றில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார். அப்படியென்றால் அந்த பெண்ணை ஏன் கைது செய்ய முடியவில்லை? இது ஒரு சிறிய நாடு. போலீஸ் மா அதிபரையோ பிடிக்க முடியும் என்றால், புலிகளின் தலைவர் இருந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியுமென்றால் ஏன் இசார செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை? முடிந்தால் 1 மாத காலத்திற்குள் அவரை பிடித்து காட்டுங்கள் என்று கூறுகின்றோம். அந்த சம்பவத்தில் 12 பேரை கைது செய்துள்ளதாக கூறினாலும் அதன் பிரதான சூத்திரதாரியை பிடிக்க முயலவில்லை. இப்போது பொதுமக்களுடைய பாதுகாப்பு துபாயில் இருந்தே வழிநடத்தப்படுகிறது. அங்கிருந்து தொலைபேசி மூலம் கொலைகள் நடத்துகின்றனர். இறுதியில் அனைவருக்கும் துபாயில் போய் இருக்கவே வேண்டி வரும். இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்ட வரி அவ்வாறே இலங்கையில் செயற்படுத்தப்பட்டால் நிலைமை என்னவாகும்? இங்குள்ள ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலைமை ஏற்படும். இதனால் இதனை குறைக்க நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். இதேவேளை மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அண்மையில் இலங்கை வந்தார். அவர் வடக்கிற்கும் சென்றார். ஆனால் இங்கே யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகின்றது. இப்போது காசாவில் சிறுவர்கள் கொல்லப்படுகின்றனர். வைத்தியசாலைகள் இல்லை. உணவின்றி மக்கள் இருக்கின்றனர். அங்கே போகாது யுத்தம் முடிவடைந்து எமது சிறிய நாட்டிற்குள் வந்து எமது ஆடைகளுக்குள்ளேயே நுழைகின்றார் என குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரே அறிவித்திருந்தமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பிள்ளையான் சிறையில் இருக்கும் போதே அறிந்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற போது பிள்ளையான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் மற்றும் திட்டங்களை அவர் முன்னரே அறிந்திருந்தார் என்று புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்களை வெளிப்படுத்திய பிள்ளையான் நெருங்கிய சகாவான அசாத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அசாத் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க நல்லாட்சி அரசாங்கத்தினால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2023 மற்றும் 2024 ஆண்டிலும் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணிலால் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவை கத்தோலிக்க சபை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் அறிக்கை முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. ஆனால் தற்போது நம்முடைய அரசாங்கத்தில் இந்த விசாரணை முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணையை மேற்கொள்ள பல தடைகள் காணப்படுகிறது.
அதனை சபையில் வெளிப்படுத்த விரும்பவில்லை. மேலும் எதிர்கால விசாரணையில் தடைகள் ஏற்படும் என்ற நிலையில் இதனை பாதுகாக்க வேண்டிய தேவையுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி குறித்து பிரிட்டன் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக பிரதானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லமி தெரிவித்திருக்கின்றார். வெளிவிவகார குழுவின் கூட்டத்தில் பிரதானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, செம்மணியில் சமீபத்திய கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் குறித்து நான் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன். நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் இந்த விடயம் குறித்து நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம். கடந்த மாதம் இது குறித்து பேசினோம். இலங்கையின் பல பகுதிகளில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களுடன் நாங்கள் நெருக்கமான தொடர்பை பேணி வருகின்றோம். அவர்களின் குரல்கள் செவிமடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசு சார்பற்ற அமைப்புகள் உட்பட ஏனைய தரப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம். எங்களால் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதற்கு நான் தயார். மனித புதைகுழி விடயத்தில் திறன் தொடர்பான பிரச்சினைகள் உள்ளமை குறித்து புரிந்துணர்வு காணப்படுகின்றது. இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பான ரோம் உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை. இதன் காரணமாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான நியாயாதிக்கம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.